ஏங்க அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, புடிக்கலன்னு கூட சொல்லிக்கோங்க. நான் எதுவும் நெனச்சுக்க மாட்டேன். எங்க அப்பா உங்கள பத்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். என்ன வேலைக்கு போறேன், என்ன சேலரி வாங்குறேன், கார் இருக்கா, பைக் இருக்கா, சொந்தமா வீடு இருக்கா? இதானே கேட்க போறீங்க? இது எதுவுமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ! எனக்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டா ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். ம். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நம்மளோட எக்ஸ் லிஸ்ட்ட வச்சு ஒரு டெலிஃபோன் டைரக்டரியே போட முடியும். இவ எதுக்கு இந்த நேரத்துல இத கேட்குறா? அ பேசாம உண்மைய சொல்லிருவோமா? அ ஆம். என்ன இவ இப்படி கேட்டுட்டாலேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பொண்ணு நானு. அதுக்கு உங்க அப்பா உனக்கு டைனோசர் காலத்துல தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கணும். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? எதா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிருங்க. லவ்வா? ச்சீ! இங்க பாருங்க, ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து. ஆனா எனக்கு 22 எழுத்து தான். இந்த LOVE இந்த 4 எழுத்த பார்த்தாலே எனக்கு யக்! முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தானங்க இதெல்லாம் தெரியறதுக்கு. நிஜமாவே யாரையும் லவ் பண்ணது இல்லையா? டிக்கு உங்க மேல சத்தியமாங்க. முதல்ல தலையில இருந்து கையிடுங்க. சாரி, என்னை யாராவது நம்பலனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். எமோஷனலா போய் கூட சொல்லலாம். நான் எப்படி உங்களை நம்புறது? வேணா என் வீட்டில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கேட்டு பாருங்க. திருமதி செல்வத்தில் வர செல்வம் மாதிரி குடும்பத்துக்காக உழைப்பான், கூட பிறந்தவங்களுக்காக உசுர கொடுப்பான், கட்டிக்க போற பொண்ணை கண்கலகாம பார்த்துப்பான்னு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க. ஆட என்னங்க நீங்க உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கங்கனாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன தாங்க பண்றது? அது எப்படி ஒரு பையன் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணாம இருந்திருக்க முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் யாரையும் லவ் பண்ணிருக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தீங்க. அப்போ உங்க ஆசையை நிறைவேற்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு 4 பசங்க இருக்கதாங்க செய்வாங்க. நீங்க சொல்றது நம்பலான்னு தோணுது, நம்ப வேண்டான்னு தோணுது. இதுக்கு நீங்க நான் பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிருக்கலாம். போச்சா? ஒண்ணு பண்ணலாம். உங்க போன் கொடுங்க. எதுக்கு? சும்மா கொடுங்க. இந்தாங்க. இப்ப நான் நம்புறேன் நீங்க எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லைன்னு. எதை வச்சுங்க அப்படி சொன்னீங்க? உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்ல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எந்த ஒரு ஆப்ஸும் நீங்க வச்சில்ல. பத்தாததுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசின மாதிரி தடயமும் இல்ல. அதான். ஆடா மக்கு மாமன்யமே, ஒருத்தன் பொண்ணை மீட் பண்ண வரேன்னா ஃபோனை கிளியர் பண்ணிட்டு வருவான்ற பேசிக்கிறீங்க கூட இல்லையா உனக்கு? வாழ்க்கை தமிழ்நாடு. தேங்க்ஸுங்க, இப்போயாவது இந்த நல்ல பையனை நம்புனீங்களே. எப்படியோ 100 விதமான கம்பி கட்டுற கதையெல்லாம் போட்டு நிம்மதியா ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாச்சு. இனிமே நம்மளை எவனாலையும் தடுக்க முடியாது. என்ன இந்த நம்பருக்கு கால் வருது? நம்ம தான் புது நம்பர் மாத்திட்டோமே. இந்த நம்பரை யாருக்கும் கொடுக்கவும் இல்ல. யாரா இருக்கும்? சந்துரு, போன் அடிக்குது பாரு, எடு. என் போன் தான். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான்டா பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ்? டேய், கையலோட கள்ளப்புருஷன் தான்டா நீ. ஏடா அர்ஜுன் எவ்வளவு தங்கமான மனுஷன், அவனுக்கு போய் துரோகம் பண்ண பாத்தியாடா? ஏய், அந்த பிரகாஷ் இல்லடா, உன் ஃப்ரெண்டு பிரகாஷ்டா. ஓ, அந்த பிரகாஷா? சரி, என்ன விஷயம் சொல்லு. ஏய், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் அனுப்புறேன், பார்க்கவே மாட்டேன்ற. ஏய், நான் என்னோட 8 இன்ஸ்டா ஐடி, 4 ஃபேஸ்புக் ஐடி, 2 ட்விட்டர் ஐடி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன். ஏன்டா? ஏய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் நான் என் வைஃப் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய், நடிக்காதடா என்கிட்ட. ஏன்டா, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணதெல்லாம் ஒய்ஃப் பாத்துருவான்னு சொல்லி பயந்து தானே டெலிட் பண்ண? ரெண்டுத்துக்கும் தான். சரி, என்ன விஷயம்? மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா 2000 தேவைப்படுது, என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன்.
காலம் கலிகாலமாய் போச்சு. கடன் கேட்கறவன்லாம் மிரட்டி கேட்கறான். கடன் கொடுத்தவன் திருப்பி வாங்குறதுக்காக கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு. என்னடா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? நீ அனுப்பலன்னு வச்சுக்கேன், உன் ஒய்ஃபு கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு குத்துருவேன். அனுப்பிட்டேன். என்ன மச்சான் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிற? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்பப்போ கால் பண்ணுவேன், இதே மாதிரி கேட்பேன், போட்டு விட்டுரு சரியா? என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க? அட பாவி, கொடுத்த காசு பத்தலன்னு வீடு வரைக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சியா? இருறா உன்ன. ஏன்டா மானங்கட்ட பயல. ஐயோ காவியா. நான் காவியா இல்ல. அனு, அக்ஷயா, ரேஷ்மா, ஜெனிஃபர், ஏய் சப்னா, இல்ல பார்வதி, அஸ்வினி. இல்ல. பேர் மறந்து போச்சு, நீ சொல்லிரு. டேய் யாரா நீ? இது வரைக்கும் போன்ல வாய்ஸ் கேட்டு எக்ஸ் யாருன்னு தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முதல் வாட்டி எக்ஸ் நேர்ல வந்துமே பேரை மாத்தி சொல்றத இப்பதான் கேள்விப்படுறேன். சீ. இங்க பாரு, பயத்துல பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என் பொட்டாட்டி வேற மேலதான் இருக்கா. ஓ, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? இப்போச்சும் ஒரே ஒருத்தி தானா இல்ல ஒன்னு ரெண்டு பேரும் வச்சிருக்கியா? ஓ விருப்பெத்ராளு. என் ஃப்ரெண்டு இந்த அட்ரஸ் தான் கொடுத்தா, அவளை பக்கம் தான் நான் வந்தேன். இங்க பாரு, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. கல்யாணம் ஆனதுக்கு என் மாமனார் பிரசன்ட் பண்ணாரு. பிரசன்ட்லாம் பண்ணல, எங்க அப்பா தான் புதுமண தம்பதிகள் வந்தா 4 கிராம் கோல்டு ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி வாங்க வச்சான். ஐயோ பயத்துல என்னமோ வளர்றானு. இங்க பாரு, இந்த ஏரியால எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ மாறி வந்திருப்ப, நீ போய் கேட்டு கண்டுபிடிச்சுக்கோ. ஹலோ. ஏய் அட்ரஸ் ஒழுங்கா சொல்றீ. நம்பர் 42 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் டி. ஓ 42 தானா? வரேன் வரேன். ஏய் நீ இன்னும் போகல? ஏய் என்ன உள்ள வர? சிபே. ஏய் ஏய் என்ன நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க? ஐயோ இங்க பாரு, மேலதான் என் பொட்டாட்டி இருக்கா. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். டைம் பார்த்து பழி வாங்காத பூஜா. தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய் நான் ஸ்னேகாடா. இங்க பாரு, நமக்கு பிரேக்கப் ஆகி ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள எல்லாத்தையுமே மறந்துட்டல. ஞாபகம் இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்னேகான ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ தானே பிரேக்கப் பண்ணி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஒன்னு நீ என்ன பிரேக்கப் பண்ணி விட்டுருப்ப, இல்ல நான் உன்னை பிரேக்கப் பண்ணிருப்பேன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க தான் எனக்கு முக்கியம். நீ என் கூட வாழணும்னு நினைக்கிற ஆசையை தயவு செஞ்சு இன்னையோட மறந்துரு. இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா இப்போ தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்றியா ப்ளீஸ்? நிலா நிலா நைட்டு வரும், இப்ப இந்த இடத்த காலி பண்ணுவோமா? வா. தோ வரேன்டி. ஐயோ வா வா. ஹே ஸ்னேகா, எவ்வளவு நாள் ஆச்சு. ஃப்ரெண்டா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் சந்திரன். நான் செல்லம்மா சந்திரன் கூப்பிடுவேன். ஓஹோ, நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா? இவங்க ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரல? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இவ ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தா. அன்ஃபார்ச்சுனேட்லி பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப்லேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாம அப்ராட்ல போய் செட்டில் ஆயிட்டா. இப்பதான் சென்னை வந்தா. ஓ வெரி சேட். நான் மேரேஜ்க்கு ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு ரீசனே இதுதான். அதனால தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீ எனக்கு கிடைச்சிருக்க. இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி பெஸ்ட் ஹஸ்பண்டா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நிலா ஒரு காஃபி கிடைக்குமாடி? நான் போய் போட்டு வந்துடுறேன். இல்ல எனக்கு நிலா போடுற காஃபி தான் பிடிக்கும். சரி நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நிலா போகாதடி. உட்காருங்க சார். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஏண்டா என்ன ஏமாத்தி லவ் பண்ணது பார்த்தாம என் ஃப்ரெண்ட வேற ஏமாத்தி கல்யாணமே பண்ணிருக்கியா? ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னை டிவோர்ஸே பண்ணிடுவா. பாக்குறியா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இதா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த காஃபி எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு போ. ரொம்ப முக்கியம்.
ஏய் சந்துரு, எனக்கு நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போல இருக்கே. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத. உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நீயே இப்படி துரோகம் பண்ணலாமா? துரோகமா? அப்போ நீ எனக்கு பண்ணது பேர் என்ன சொல்லட்டா? துரோகி. துரோகியா? இது கீ எங்கேயாவது பத்திரமா வைக்கணும்னு சொன்னாங்க, அதை என்கிட்ட வீசுன்றத துரோகி துரோகி. ஸ்னேகா, எங்களோட மேரேஜ் போட்டோஸ் பாக்குறியா? கல்யாணத்துக்கு தான் வர முடியல, கல்யாண போட்டோஸ் வச்சு பாக்குறேனே. அதை அவங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையடி. சந்துரு, போய் லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நிலா, எப்படி போகுது வேலைலாம்? நல்லா போகுது. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணோம். இப்படி திடுதுப்புன்னு வந்து நிப்பான்னு யாரு கண்டா? எது எப்படியோ முதல்ல நிலா கிட்ட நம்மளே போய் சொல்லிடணும், இல்லைன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். ஆண்டவா. இங்க பாருடி, அந்த குழந்தை எப்படி பாக்குது. இதுல சந்துரு பாரு, பண்ணியா இருக்கு. நிலா, உன் ஹஸ்பண்ட் பத்தி ஒன்னு சொல்லணும்டி. சொல்லு. செத்தடா மவனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். இது யாருடி சாக்லேட் உள்ள வச்சது? ஐயோ அத, இந்த சாக்லேட் எப்படி உங்க பிளேட்டுக்கு வந்துச்சு? இத நான் மதன்க்குள்ள வச்சேன். நீயா வச்ச? ஆ. சாரி செல்லம், நான் தான் ரைஸ் அதிகமா இருக்குன்னு பிளேட்டை மாத்தி வச்சேன். ஐயோ அத்தை, சாரி அத்தை, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. ஆமா, பிளேட் எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க? உங்க மேல தான தப்பு. அது இருக்கட்டும், சாக்லேட் ஏன்டி பிரியாணிக்குள்ள வச்ச?